அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் டாபிக் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். எந்த ஒரு தேர்வானாலும் சரி, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த வேலை நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே தான் நான் இங்கே செய்ய போகிறேன். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு, ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த இலக்கை அடைய முடியும். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கும். அந்த கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. சில வாய்ப்புகள் தள்ளி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. அதுக்கு சில காலம் எடுத்துக்கொள்ளும். நம்மளோட கனவு கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான சரியான திட்டமிடல் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரே நாளில் அதை முடிச்சிட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட முயற்சியை அங்கே பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். நமக்கே தெரியும், நம்ம சிலபஸில் இருக்கிறத ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது. ஸோ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா தான் அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட இலக்கு பெருசாக இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைவேற்றிட்டு வரும்போதே நம்மளோட வெற்றி நமக்கு அருகாமையில் இருக்கும். சரியான நேரத்திற்காக காத்திருப்பது நேரத்தை வீணடிப்பதற்கான மற்றொரு வழியாகும். சில பேர் சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு. அந்த டைமுக்காக காத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அதுவும் ஒரு ஷார்ட் பீரியடில் நம்மளால் எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அப்போ நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைமை எல்லாத்தையும் சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள். இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இலக்கு ஒன்றே உங்கள் நினைவில் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த எக்ஸாமை நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் போனதால தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல உங்கள் பிளான் சரியாக வரல, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி மாற்றி சரி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதின பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி யோசிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த மாதிரியான பிளான் பண்ணலாம், ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமில் நாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் போடுற பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை சரியாக எதிர்கொள்ள முடியும். அப்படி சரியாக எதிர்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி. உங்கள் வெற்றி வெகு தொலைவில் இல்லை. தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள், வெற்றி உறுதி. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நாம் படிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டா நாம் படிக்கிறத கண்டினியூஸாக இருக்கணும். அதை விட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் மட்டும் படிக்கிறது, அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கேப் விடுறது இப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட கவர்மெண்ட் டீச்சர் அப்படிங்கிற கனவு நிறைவேறாது. ஸோ நாம் படிக்கிறத தொடர்ச்சியாக நாள் விடாமல் படிச்சுட்டே இருக்கணும். சில டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போதே அதுக்கு அதிகமாக ரிவிஷன் கொடுக்கணும். அப்படி அதிகமாக ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட நினைவில் இருக்கும். தொடர்ச்சியாக சரியாக நீங்கள் படிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு
வெற்றி வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை உருவாக்கிக்கொள். ஒவ்வொரு முறையும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது மட்டும்தான் அந்த எக்ஸாம் பற்றி நாம் யோசிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய சரியான திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறதால நமக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து வீணாக்குறோம். இந்த தவறை ஒருபோதும் இனிமேல் செய்யக்கூடாது. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பாகவே நம்மளோட சப்ஜெக்ட் மற்றும் சைக்காலஜி எல்லாத்தையும் படித்து முடித்து அதுக்கான சரியான ரிவிஷனை வந்து எடுத்துக்கணும். ரிவிஷன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது. இது எல்லாம் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது வரப்போகிற நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்களே உருவாக்குனதாக நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். நான் மேலே சொன்ன 5 மோட்டிவேஷன் தத்துவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சரியாக கடைப்பிடித்து நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை வந்து நிறைவேற்றுங்க. நம்மளோட சேனலில் சைக்காலஜிக்கு வாரமாக கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து படித்து பயன்பட்டுக்கோங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி பாட்டனி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சேனலில் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.